Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிளாட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங்ன்றது வந்து பண்ணல. ஏனா இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா க்ளீனா வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி கேர் கேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் கேபினெட்ஸ்லாம் வந்து வீடியோ வந்து போட்டுருப்போம். இதுதான் வந்து ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஃபைனல்ன்றது வந்து வரும். இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. மெயினாக வந்து இந்த ஃப்ளாட்டோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் இன்டீரியர் மட்டும்தான். எலக்ட்ரிக்கல் வந்து அங்கங்கே பண்ணியிருக்கோம். ப்ளம்பிங்ன்றது வந்து எதுவுமே நம்ம டச் பண்ணல. பட்ஜெட் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பண்ணது. க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நம்மளது கிடையாது. பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு வெண்டரில் யாருமே பண்ணல. லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த நியான் லைட்ஸ்லாம் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா பெயிண்டிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நியான் லைட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. அது கிளைண்ட்டோட ஸ்கோப்பு தான். முன்னாடியே வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெயிண்ட் அடித்ததெல்லாம் ஏன் நீங்கள் க்ளீன் பண்ணி போட வேண்டியதானே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா இன்னும் டச்சப் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே வந்து டச்சப் ஒர்க்குன்றது வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் இது. இந்த லிவிங் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 3 லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த கார்னரும் அந்த கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா நியான் லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து இல்லாமல் அப்படியே ரவுண்டு வந்து பண்ணியிருப்போம். இந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் ஃபால் சீலிங் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால் சீலிங் ரவுண்டு வந்து பண்ணியிருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வந்துடும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ன்றதை வந்து கொடுத்துருப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோலைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியான் லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஒரு லாங் வியூவிலேருந்து நான் காமிக்கிறேன் ஒரு வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபால் சீலிங் வந்து இப்படி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். பட் என்ன கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த நியான் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள். அது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஃப்ளெக்சிபிள் அந்த ஃப்ளெக்சிபிள் எப்படி இருந்தாலும் நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி தான் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. இதோட கிரைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கிரைன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் கூட டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர் வந்து கொடுத்துருப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலைட் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து ரோப் லைட்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரிப்பு கூட ஒட்டிக்கலாம். சேனல் வந்து போட்டுட்டு அப்படி இல்லைனா ரோப்புன்றது வந்து போட்டுக்கலாம். ரோப் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து நடுவில் வந்து போட்டிருப்போம். பட் என்னென்ன இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியான் லைட்ஸ் போடுற சைடில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் சைடு வந்து கொடுத்துருப்போம். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். பக்கத்தில் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். நியான் லைட்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து ரவுண்டாக இருக்கும். செகண்டில் இருக்கிறது வந்து ரவுண்டாக இருக்கும். தேர்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ரவுண்டாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இந்த கார்னர் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்கும். பிளிங்க் ஆகுது. லைட்ஸ்லாம் வந்து பிளிங்க் ஆகலை. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தெரியுது. தவிர லாங் வியூலேருந்து காமிக்கும் போது நல்லாயிருக்கும். அது க்ளீனாக வந்து புரிஞ்சுது நினைக்கிறேன் உங்களுக்கு. நியான் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். பட் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் லுக்குன்றது வந்து இருக்கும். இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸ் வந்து சைடில் யூஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வந்து 3 லைட்ஸ். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸ்ன்றது வந்து வெறும் லிவிங் ரூமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சைடு வந்து சோஃபா போடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இப்போ லிவிங் ரூம் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூமாக தான் இருக்குது. பட் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து பண்ணும்போது ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைனிங். இந்த டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா நியான் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃபேன் ஃபிக்ஸிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் வந்து கிடையாது. கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் லைட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபால் சீலிங் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேன்
பெயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேருந்து அவங்களே வச்சு பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்ஸ் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா அந்த லைட்ஸ் வந்து அந்தளவுக்கு கூட தெரியல. ஏன்னா பெயிண்டிங் வந்து இப்போ நான் ஒரு வேளை வந்து வீடியோக்காக வந்து க்ளீன் பண்ணாலும் கிளைண்ட் வந்து ஒரு ஆள் க்ளீன் பண்ண சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். பட் என்ன திருப்பி வந்து டச்சப் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து தான் பார்த்துப்பாங்க. டீப் க்ளீனிங் வந்து அவங்க ஸ்கோப்பு தான். பட் என்ன பெயிண்டிங் வந்து வேறு ஒருத்தர் வச்சு பண்ணும்போது அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அந்த டச்சப் ஒர்க்லாம், ஏன்னா பெயிண்டிங் வந்து வேறு ஒருத்தர் வச்சு பண்ணும்போது க்ளீனிங் வந்து அவங்க தான் பண்ணி கொடுக்கணும். நம்ம லைட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிசைன்லாம் கூட இருக்குது. நீங்கள் அந்த டிசைனும் வந்து தனியாக வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோலைட் வந்து கொடுக்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக வந்து கொடுத்துருப்போம். சென்டராக இருக்கிறது வந்து ரூஃப், ஃபால் சீலிங் வந்து கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒயர்ன்றது வந்து தெரியும். பட் என்னென்னா அது வந்து ப்ராப்பராக வச்சு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரவுண்டு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் இருக்கும். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போடுறேன். இதில் இருக்கிற அந்த ரவுண்டு டிசைன் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 லைட்ஸ்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் லிவிங் ரூம், டைனிங் ரூம் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டது வந்து பார்த்துருப்பீங்க. இதுவே வந்து நம்ம இன்டீரியரில் வந்து இப்போது இங்கே டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் லுக்லான்றது வந்து இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். அதோட வெளிச்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டீரியர் பண்ணுற மாதிரி ஃபீலே இருக்காது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும் அந்த கிச்சன். இதுவும் ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். இதோட டார்க் என்ன இருக்கும் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து காமிக்கிறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். பிரைட்னஸ்ன்றது வந்து இருக்காது. ஒரு 4 o'clock ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபால் சீலிங் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ன்றது வந்து போட்டுக்காங்க. ஃபால் சீலிங் வந்து இன்னொரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபேனே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கான்ட்டு பாருங்களேன். அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் தள்ளி இருக்கும். அதை நம்ம தள்ளி கொண்டு வரும்போது ஃபால் சீலிங்கில் வந்து அந்த பாயிண்ட்டோட கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து கன்சீல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என் ரூஃப்லாம் எதுவுமே வந்து உடைக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணோம். பட் என்னென்னா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பில்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் கிட்ஸ் ரூம் வந்து காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு டார்க்காகவே வந்து ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்ன்றது வந்து கொடுக்கணும். நீங்கள் லைட்டிங் வந்து கொடுக்கல அப்படின்னா வெறும் டியூப்லைட் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ டியூப்லைட் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த டியூப்லைட்டோட வெளிச்சன்றது வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். ரொம்ப பேசிக்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங்ன்றது வந்து போட்டுக்கோங்க. ஃபால் சீலிங் வந்து போட்டிங்கன்னா இன்னும் பிரைட்னஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். லைட்டிங்ன்றது வந்து 4 கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் ஃபால் சீலிங்னாலே லிவிங் ரூமில் பண்ணுற மாதிரிலாம் டிசைன்லாம் பண்ண சொல்லலை. பிளெயின் ஒரு 4 லைட்ஸ் இல்லை ஒரு 6 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் இருந்ததுன்னா ஒரு சைடு வந்து ப்ரொஃபைல் லைட் அப்படி இல்லைனா லைட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ன்றது வந்து பிளெயின் அப்படி இல்லைனா ஒரு சிங்கிள் சைடியாவது வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரலாம். பட் ஏன்னா ஃபால் சீலிங்கே வந்து பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் இன்டீரியரில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிச்சாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வராது. ரொம்ப டார்க்காகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ன்றதை வந்து எல்லா ரூம்லேயும் வந்து கவர் பண்ணிக்கங்க. அதிக பதிலாக வந்து வார்ட்ரோப்ஸ் அந்த மாதிரி வேணால் கம்மி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா பாக்ஸ்ன்றது வந்து ஃபேக்ட்ரியில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க.
பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து அப்படி கிடையாது. ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது பெயிண்டிங்கும் பண்ணணும். அவங்க வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்ன்றது வந்து நிறைய இருக்கும். பட் என்னென்னா வார்ட்ரோப்பில் வந்து அப்படி இருக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இன்டீரியர் வந்து வார்ட்ரோப் பண்ணுறது வந்து பண்ணிப்பாங்க, ஃபால் சீலிங்ன்றது வந்து விட்டுருவாங்க. எப்பயாவது வந்து ஃபால் சீலிங் இந்த மாதிரி ரெனோவேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபால் சீலிங் வச்சு பண்ணுவாங்க. ஃபால் சீலிங் பண்ணாலும் ரெனோவேஷனில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா அவங்க வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபால் சீலிங் எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டஸ்ட்ன்றது வந்து வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டு ஃபால் சீலிங்ன்றது வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கூட வார்ட்ரோப் பண்ணுறதை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வார்ட்ரோப் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் லாஸ். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால் சீலிங்ன்றது வந்து ஒன் டைம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிட்ஸ் தானே, ஜஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிட்டிங் தான். இது மிஞ்சி போனால் எத்தனை நாள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. இது வந்து நாங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சுலாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 days கிட்ட வச்சு பண்ணோம். பட் என்னென்னா இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆஃப் டே ஒரு 1 day கேல்குலேஷன் வச்சுக்கோங்க. 1 day வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். இதே ஃபால் சீலிங் வந்து முடியுமா? முடியவே முடியாது. ஃபால் சீலிங் வந்து பண்ணணும், புட்டி பார்க்கணும், ப்ரைமர் அடிக்கணும், திருப்பி கலர் பண்ணணும், நிறைய ஒர்க்குன்றது இருக்குது. இப்போது இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதோடய ஃபீல் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ன்றது வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.